ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, ஸ்ரீலங்காஸ் நம்பர் 1 ஆன்லைன் ஸ்கூலாகிய கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் மாணவர்கள் எவ்வாறு இணைந்து கொண்டு பயன்பெறுவது என்பது தொடர்பான ஒவ்வொரு விடயங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே கடந்த பதிவிலே ஜென்ரல் கோர்சஸில் எவ்வாறு இணைந்து கொண்டு மாணவர்கள் தங்களுடைய பாட விடயங்களை கற்றுக்கொள்வது, எவ்வாறு ஆசிரியர்களை செலக்ட் செய்து கொள்வது, எவ்வாறு அதிக பாடங்களை பை பண்ணுகின்ற போது டிஸ்கவுண்ட் கழிவுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான விடயங்களை நாம் கடந்த பதிவிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே கோர்சஸை மாணவர்கள் எவ்வாறு கற்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை பார்க்க இருக்கிறோம். நாம் ஏலவே குறிப்பிட்டது போன்று கோர்ஸ் லைப்ரரியிலே ஜென்ரல் கோர்சஸ், ப்ரீமியம் கோர்சஸ் என்று 2 பிரிவுகள் காணப்படுகிறது. அதிலே ஜென்ரல் கோர்சஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சோம்னு சொன்னால், முதல் மாதத்திற்கு 12 மாதங்களாக இவை பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் மாதத்திற்கு அதில் உள்ள அத்தனை லெசன்களும் உங்களால் இலவசமாக பார்வையிட முடியும். அவ்வாறு பார்வையிட்ட பின்னர் நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான ஆசிரியர் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதன் பிறகு பிப்ரவரி மாதத்துக்கு நீங்கள் அந்த கோர்சஸை பை பண்ணி கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் மேத்ஸ் அப்படிங்கிற ஜென்ரல் கோர்சஸுக்குள்ளே இருக்கிற மேத்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக வேண்டி 4 ஆசிரியர்களுக்கு லெசன்ஸ் போடப்பட்டிருக்கிறது. 13 லெசன்ஸ் இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஓப்பன் டீச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த மேத்ஸ் சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ இருக்கிற இந்த ஆசிரியருடைய விவரங்கள் உங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்படும். அந்த ஆசிரியர்கள், உதாரணமாக நம்ம இதில் இப்போ OH அஸ்வர் ஆசிரியரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், அதில் நீங்கள் அடுத்ததாக இருக்கிற இந்த ஏரோ மார்க்ஸ் பாருங்கள், ஓப்பன் மந்த்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். இப்போ சப்ஜெக்டுக்குள்ளுக்கு ஆசிரியர் செலக்ட் பண்ணணும். ஆசிரியர் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆசிரியருக்கு 12 மாதங்களுக்குரிய கோர்சஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கான கோர்சஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் 2 லெசன்ஸ் போடப்பட்டிருக்குது, ரைட். 2 PDF ஃபைல் போடப்பட்டிருக்குது, வீடியோஸ் 2 இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஜனவரி மாதத்துக்கான கோர்சஸை பார்க்குறதுக்கு வியூ லெசன்ஸ் அப்படிங்கிறது போகணும். வியூ லெசன்ஸ் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அதில் பாருங்கள் லெசன் 1 அது மாதிரி லெசன் 2 அப்படின்ட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உதாரணத்துக்கு லெசன் 2க்குள்ளே போவோம், ரைட். லெசன் 2க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் அஸ்வர் ஆசிரியருடைய இந்த கோர்சஸுக்கான ஒரு 32 நிமிடங்களுக்கான இந்த வீடியோ பதிவு முதலாவது வழங்கப்பட்டிருக்கிறது. இது பிள்ளை கற்கிறதுக்கு பல வகையான முறைகளை நம்ம வச்சுருக்கிறோம். அதில் முதலாவது இந்த ஜென்ரல் கோர்ஸ், ப்ரீமியம் கோர்ஸுக்குள்ளே பிள்ளை படிக்கிற முதலாவது முறை என்னென்னு கேட்டால், வீடியோ டியூட்டோரியலை அந்த பிள்ளை பார்வையிட போகுது. அதை வீடியோ கிளிக் பண்ணி, இது யூடியூப்பில் தான் இருக்கும், யூடியூப் டேட்டாவில் ஃப்ரீயாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இது யூடியூப் பேக்கேஜ் போட்டுக்கொள்கிறாக்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த சிஸ்டத்தை செஞ்சுருக்கிறோம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், திரும்ப பேக் பண்ணிக்கொள்ளலாம், ஃபார்வர்ட் பேக்வர்ட் இதெல்லாம் இருக்குது, ரைட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வாசித்து கொள்ளலாம். பாருங்கள், வீடியோ விளக்கத்தை பார்வையிட்ட பின்னர் அதற்கான நோட்ஸ்களையும் பார்த்து கொண்டு அசைன்மெண்ட் பகுதியில் வழங்கப்பட்ட டியூட்டினை டவுன்லோட் செய்து அதற்கான விடைகளை எழுதி மறுபடி சப்மிட் செய்வதன் மூலம் மாதாந்த விசேட கழிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு பாடத்திலையும் மாணவர்களை கற்கிறத தூண்டுறதுக்காக வேண்டி அங்கேயும் நாங்கள் கழிவுகளை வச்சுருக்கிறோம். இப்போ இந்த கோர்சஸை நீங்கள் பார்க்குற நேரத்தில் பாருங்கள், முதலாவது வீடியோ டியூட்டோரியலில் பார்த்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுல ஓப்பன் PDF, டவுன்லோட் அசைன்மெண்ட் 2 இருக்குது. அப்போ இதுக்கு தேவையான PDF மெட்டீரியல் நோட்ஸாக கிடைக்கும். அதான் ஓப்பன் PDF அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த அசைன்மெண்ட் ஒப்படை, ரைட், அந்த வினாக்கள் வழங்கப்பட்ட டவுன்லோட் அசைன்மெண்ட்ன்றதுக்குள்ள அந்த டியூட் இருக்கும். இப்போ இதில் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க பாருங்கள். லெசன் டிஸ்கஷன் எனும் பகுதியில் மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். 24/7 டவுட் கிளியரன்ஸ் ஃபோரமாக இதனை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், ரிசோர்ஸஸில் நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி அதை படிக்கலாம், டியூட்டர் நோட்ஸை படிக்கலாம், அசைன்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு மறுபடி அதை ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதான் இந்த சூஸ் ஃபைல் அப்படின்றது சொல்கிறது. இப்போ சூஸ் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அசைன்மெண்ட் உங்களுக்கு சப்மிட் பண்ண முடியுமாக
இருக்கும். சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் இமேஜ் அல்லது PDF வடிவில் இருக்கிற உங்களுடைய அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கேலரிக்குள்ளால் செலக்ட் பண்ணி சப்மிட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது அந்த டீச்சருக்கு அந்த அசைன்மெண்ட் போயிடும். அதுக்கு பின்னாடி அந்த டீச்சர் என்ன செய்வா, அதுக்குரிய மார்க்ஸை போட்டு உங்களுக்கு இங்கே அந்த மார்க்ஸ் அனுப்பினோடனே இதுக்கு கீழே அந்த 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 அசைன்மெண்ட்டுக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இதை நான் இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சு காட்ட போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்கள், டவுட்ஸ் அப்படின்றது இருக்குது. லெசன் டிஸ்கஷன். இதுக்குள்ளே பாருங்கள், நீங்கள் டவுட்டை கேட்கலாம். ரைட் a doubt about this lesson. இந்த லெசன் தொடர்பான டவுட்டை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணலாம். இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ நீங்கள் விருப்பமான மொழியில் டைப் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டவுட் தொடர்பாக ஏதாவது ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ, ரெக்கார்டிங் இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல செஞ்சு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டவுட்டும் சருக்கு போயிடும். இது 24/7 24 மணித்தியாலும், வாரத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும் நீங்கள் எந்த நாள் விருப்பமானாலும் எந்த நேரத்துலையும் இந்த டவுட் உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்தந்த ஆசிரியர்கள் அந்த டவுட்டை பார்த்து எப்படி வாட்ஸ்அப்பில் டீச்சர்ஸ் மாதிரி தொடர்பு கொள்கிறாங்களோ அந்த மாதிரி வாய்ஸ் நோட் போடுற மாதிரி அல்லது டெக்ஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி அல்லது இமேஜ் அனுப்புகிற மாதிரி அந்த சிஸ்டம் தான் இது செஞ்சுருக்குது. அப்போ தூரத்திலேருந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு சார் படிப்புகிறது எந்த முறைகளிலெல்லாம் வசதிகளை வழங்க முடியுமோ அத்தனை முறைகளையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஸ்ரீலங்காஸ் நம்பர் 1 ஆன்லைன் ஸ்கூல் கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் சொல்லி. இது என்ன வழியெல்லாம் இருக்குதோ அது அத்தனை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். மதிப்புக்குரிய அன்புக்குரிய பெற்றோர்களே, மாணவர்களே, இது ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொன்ன உடனே வீடியோ டியூட்டோரியலை வீடியோ பார்த்து படிக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தரக்குறைவாக நினைத்து விட வேண்டாம். பாடசாலை கல்வியை விட சொல்லப்போனால் பாடசாலையில் மாணவர்களுக்கு கிடைக்கிற அந்த வசதி வாய்ப்புகளை விட அந்த கற்றல் விடயங்களை விட மிகத்தரமான முறையில் இது சிஸ்டம் பண்ணப்பட்டுக்கிறது. 3 வருட உழைப்பு நாம் சொல்கிறது அதுக்காக வேண்டித்தான். அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இது ஒன்றொண்டா செஞ்சு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வீடியோ எப்படி பார்க்குறன்றது நமக்கு தெரியும். வீடியோ ப்ளே பண்ணி அதை பார்த்து படிச்சுக்கொள்ள முடியும். அது அப்படியே கீழே வந்தீங்க சொன்னால் ஓப்பன் PDF அதை கொடுத்தீங்கன்னா இதுக்கு தேவையான நோட்ஸ் நாங்கள் இங்கே சாம்பிளுக்கு ஒரு PDF போட்டுக்கிறோம். தேவையான நோட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். மறுபடியும் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அங்கேயும் அந்த கொஷின்ஸ் அந்த கேள்விகள் உங்களுக்கு PDF வடிவில் கிடைக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போ இதில் நம்ம அந்த டவுன்லோட் பட்டன் அம்புக்குறி மாதிரி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் செய்யணும். பிரிண்ட் பண்ணி பிரிண்டட் மெட்டீரியல் நாங்கள் அனுப்பி வைப்போம். அல்லது இந்த கொஷின் நம்பரை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணாமலே கொஷின் நம்பரை போட்டு ஆன்சர்ஸை செஞ்சு அதை நீங்கள் சருக்கு அனுப்பி வைக்கலாம். ரைட், அதை அனுப்பி வைக்கிற ஆப்ஷன் தான் இந்த இடத்துல கீழே பாருங்கள், சப்மிட் அசைன்மெண்ட் அப்படின்றதுல சூஸ் ஃபைல் என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே அது ஓப்பன் ஆகும். பாருங்கள், நீங்கள் உடனே எடுத்த இப்போ கேமரா ஒன் பண்ணி ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்ப போகிறீங்களா, அப்போ கேமரா ஒன் ஆகும். அல்லது ஆல்ரெடி எடுத்து நீங்கள் வச்சுருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அது ஃபோட்டோஸ் வீடியோஸுக்குள்ளால நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அனுப்பிக்கொள்ள முடியும். அதை இன்றைக்கி ஃபைல் செலக்ட் ஆனது பிறகு சப்மிட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிடும். இதுதான் அசைன்மெண்ட்டோட சப்மிட் பண்ணுற முறை. இப்போ நாங்கள் சாம்பிளுக்கு கொண்டு கொடுக்க போகிறோம். நான் டெஸ்ட்டுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன், ஒரு இமேஜ் ஒன்று ஏதாவது ஒன்று நான் சாம்பிளுக்காக வேண்டி கொடுக்குறேன். ரைட், அப்படி கொடுக்குற நேரத்தில் அது வந்து என்ன மாதிரி ஃபைலுக்குள்ளே போயிட்டு ரைட் அது நான் வந்து டெஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு பேப்பர் ஒன்று அல்லது ஒரு இமேஜ் ஒன்று நான் கிளிக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ரைட், இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அதோட நேம் இங்கே காட்டும். அப்புறம் சப்மிட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிடும். அசைன்மெண்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வருது. இப்போ இந்த அசைன்மெண்ட் வந்து டீச்சருக்கு போயிருக்கும். இப்போ டீச்சர் இந்த அசைன்மெண்ட்டுக்கு என்ன செய்ய போகிறான்னு கேட்டால் மார்க்ஸ் போட போகிறான். அதை நான் இப்போ உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வாரது எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் அசைன்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அல்லது அந்த அசைன்மெண்ட்டை பார்த்து அதற்குரிய விடைகளை எழுதி சப்மிட் பண்ணுகின்ற போது அந்த அசைன்மெண்ட் ஆசிரியருக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு தனியான மொபைல் ஆப் இருக்கிற மாதிரி, கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் ஆப் இருக்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கும் தனியான டீச்சர்ஸ் பேனல் ஒன்று இருக்கிறது. அந்த டீச்சர்ஸ் பேனலூடாக அந்தந்த ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற பாடங்களுக்கு பிள்ளைகள் கேட்கின்ற டவுட்ஸ் அவர்களுக்கு அங்கே விசிபிள் ஆகும். பிள்ளைகள் அனுப்புகின்ற அசைன்மெண்ட் அங்கே விசிபிள் ஆகும். அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஆசிரியர்கள் புள்ளிகளை வழங்குவார்கள். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண அசைன்மெண்ட்டுக்கு பாருங்கள், உங்களுக்கு 90 மார்க்ஸ் போடப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லி உங்களை அந்த ஆசிரியர் வாழ்த்தியும் இருக்கிறாரு. ஓகே, இதுதான் இந்த அசைன்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது, செய்கிறது, சப்மிட் பண்ணுகின்ற விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கிறது. லெசன் டிஸ்கஷன். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகத்தை நீங்கள் இந்த இடத்துல
டெக்ஸ்ட் வடிவில் டைப் பண்ணி வழங்கவும் முடியும். இப்போ உதாரணமாக நாங்கள் இதில் டைப் பண்ண போகிறோம் பாருங்கள். என்ன சொல்லுவோம்? உதாரணமாக மேத்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வின்னு கேட்போமே. சதுரமுகியின் முகங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நீங்கள் டைப் பண்ணுறீங்க, சரிதானே? ஓகே, அதுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். ஃபோட்டோ வடிவில் வழங்கி நீங்கள் டவுட் கேட்கலாம், வீடியோ வழங்கலாம், ரெக்கார்டிங் வழங்கலாம். ரெக்கார்டிங்கையும் சேர்த்து வழங்குறதாண்டா பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த ஸ்டாப், அந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகி மேலே காட்டுது பாருங்கள். அப்போ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம், அல்லது ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப பேசவும் முடியும். ரைட், இப்போ நீங்கள் போஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து இந்த டெக்ஸ்ட்டும் ஆடியோவும் போஸ்ட் ஆகிடும். பாருங்கள், கீழே வந்திருக்கு முகமது ஜுனைட் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு, சதுரமுகியின் முகங்கள் எத்தனை, அதுக்கு ஒரு ஆடியோவும் போட்டுக்கிறாரு. ஓகே, இது அப்படியே அந்த டீச்சருக்கு அஸ்வர் ஆசிரியருக்கு இது போயிடும். அப்போ அசுராசிரியர் அவருடைய ஆப்புக்குள்ளால் அவருடைய பேனலுக்குள்ளால் பார்த்துட்டு, ஓ முகமது ஜுனைட் என்ற பிள்ளை வந்து ஒரு டவுட் கேட்டுக்கிறாரு, சதுரமுகியின் முகங்கள் எத்தனை, அதுக்கு ஆடியோ போட்டு இன்னும் விளக்கம் கேட்டுக்கிறாரு, இமேஜோ வீடியோவோ அதெல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். அப்போ அதுக்கு சார் என்ன செய்வார்ன்னு கேட்டால் அதுக்குரிய ரிப்ளையை அனுப்புவார். இப்போ சார் அனுப்புகிற ரிப்ளை வந்து இதுக்குள்ளே எப்படி விசிபிள் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நீங்கள் வழங்கிய அந்த சந்தேகம் சதுரமுகியின் முகங்கள் எத்தனை அப்படின்னு ஒரு ஆடியோ ஒன்று போட்டு கேட்டிருந்தீங்க தானே, அதுக்கு உங்களுக்கு ஆசிரியர் விட தந்திருக்கிறார் பாருங்கள். ரைட், அட்மின்னு கூட அந்த விட இப்போதைக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஆசிரியர்களும் அதே மாதிரி உங்களுக்கு விடையை வழங்கலாம், அட்மினும் வழங்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், சதுரமுகிக்கு 6 முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான ஒரு யூடியூப் வீடியோ லிங்கையும் உங்களுக்கு தந்து அதுக்குரிய ஆடியோ வடிவிலையும் கிளியர் பண்ணி அதுக்குரிய இமேஜ் ஒன்றையும் உங்களுக்கு வழங்கி கிடக்கு. பாருங்கள், ஒரு சதுரமுகியை காட்டி சதுரமுகிக்கு எத்தனை முகங்கள் இருக்குது, இந்த ப்ரௌன் கலரில் காட்டுக்கு பாருங்கள், மேலொண்டு கீழொண்டு, அங்கால சைடில் ஒன்று இங்கால சைடில் உண்டு, முன்னுக்கொண்டு பின்னுக்கொண்டு. அப்போ ஆக மொத்தத்தில் 6 முகங்கள் சதுரமுகிக்கு இருக்குது. அது மாதிரி 8 உச்சிகள் காணப்படுது, 12 விளிம்புகள் காணப்படுது. இதை வந்து அந்த தெளிவாக அந்த ஆடியோலையும் ஆசிரியர் வழங்கி உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அப்போ பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, 1 to 1 ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர்கிட்ட பர்சனலாக படித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் சொல்கிறது. அப்போ இது பாடசாலை கல்வியை விட, ஏனைய சாதாரண ஜூம் வகுப்புகளை விட, ரைட், ஏனைய ஆன்லைன் கிளாஸஸை விட இந்த சிஸ்டம் பிள்ளையை எப்படியும் முன்னுக்கு கொண்டு வரும். ரைட், கேரண்டீட் எஜுகேஷன், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி இறைவனுடைய அருளால் உங்களுடைய பிள்ளைக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், வீடியோ டியூட்டரில் பார்த்து படிக்குது பிள்ளை, பிடிஎஃப் மெட்டீரியலை பார்த்து படிக்குது, அது மாதிரி அசைன்மெண்ட்டை செய்யுது, அதை சப்மிட் பண்ணுது. அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண பின்னாடி சார் மார்க்ஸை கொடுக்குறாரு, டாப் ரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள பிள்ளைக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது, அவார்டுகள் கிடைக்குது. அது மாதிரி பிள்ளை டவுட்டை கேட்குது, சார் டவுட்டை கிளியர் பண்ணுறாரு. இது அத்தனைக்கும் பிறகு ஜென்ரல் கோர்சஸில் இவ்வளோத்தையும் படித்த பின்னாடி ப்ரீமியம் கோர்சஸ்ன்னு சொல்லி பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் பேக்கேஜஸும் அதில் இருக்கும். அதையும் ப்ராக்டிஸ் பண்ண பின்னாடி இன்னொன்று தான் குயிஸ் கேம் ப்ராக்டிஸ். ரைட், குயிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற கேம் வடிவில் ப்ளே ஆகிற சிஸ்டமும் இருக்குது. அப்போ இது இதைத்தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் இந்த வீடியோ டியூட்டரில் பார்த்து கொண்டு போகிற டைமில் உங்களுக்கு வழங்கும். இது ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை. 3 ஆண்டுகள் கடினமான உழைப்பு, கடினமான முயற்சிக்கு பிறகுதான் இந்த சிஸ்டத்தை உங்களுடைய கைகளுக்கு நாங்கள் வழங்கி வச்சுருக்கிறோம். எனவே இது உங்களோட குழந்தையுடைய எதிர்காலத்தில் உங்களோட குழந்தைகளை மிகச்சிறந்த சாதனையாளர்களாக எக்ஸ்பர்ட்டாக உருவாக்குறதுக்கான ஒரு உன்னதமான வாய்ப்பாக இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் ஜென்ரல் கோர்சஸில் பிள்ளை படிக்கிற முறை. அப்போ இந்த மாதிரி ஜென்ரல் கோர்சஸில் நீங்கள் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணலாம். பல சப்ஜெக்ட்
சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது அங்கேயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏனைய மாணவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துறதுல 20 மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது 105 வீதம் சொல்லிச்சுன்னா அவங்களோட டோட்டல் அந்த கோர்ஸையும் நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி பல்வேறு அனுகூலங்கள் இதுக்குள்ளே புதைந்து காணப்படுகிறது. அப்போ இந்த வீடியோ டியூட்டோரியல் பார்க்குறதுக்கு நீங்கள் மேலதிகமான டேட்டா செலவழிக்க தேவையில்லை. ரைட், ஜூமுக்கு பேக்கேஜ் போடுற மாதிரி இதுக்கு தனியாக பேக்கேஜ் போடவும் தேவையில்லை. இது யூடியூப் டேட்டாலேயே இந்த டேட்டாகளை உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே யூடியூப் அந்த பேக்கேஜில் ஒர்க் பண்ணாது. சாதாரணமாக அந்த ஆப்பை வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைக்கு ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு எம்பி தேவைப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மேலதிகமான டேட்டாஸ் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச அளவில் இருந்தால் போதுமானது. வீடியோஸ் அத்தனையும் யூடியூப் பேக்கேஜில் உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்தது யூடியூப் வீடியோஸ் வந்து ஸ்மார்ட் போர்டில் டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிக்கிறாங்க, ஹெச்டி குவாலிட்டியில். ரைட், ஹெச்டி குவாலிட்டியில் வைஃபை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹெச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஜென்ரல் கோர்சஸ் தொடர்பான விவரங்கள். அடுத்த பதிவில் நாங்கள் ப்ரீமியம் கோர்சஸ் எப்படி தொழிற்படுதுன்றதை பார்ப்போம்.